ஆக்சுவலா நம்மளோட யோயங் வந்துட்டு கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒரு பொண்ணுக்காக தான் உன் பாய் ஃப்ரெண்ட் ஷென் வந்து பிரேக்கப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அது யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்துல ஒரு பேர் சொல்றாங்க. அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோல பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த எபிசோட்குள்ள போயிடலாம். திக்கு தெரியாம இருந்த நம்ம மியாவுக்கு அப்போ ஷென் வேற யாரோ ஒரு பொண்ணுக்காக தான் தன்னை பிரேக்கப் பண்ணிருப்பானோ அப்படிங்கிற டவுட்டே வந்துடுது ஓயங் பேசுறத வச்சு பார்த்து. அதனால சரி அப்படி எந்த பொண்ணாதான் இருக்கும் நீ சொல்ற அப்படிங்கிறப்போ அவரும் சில பொண்ணுங்களோட பேர் சொல்றாங்க. இவங்க எல்லாமே ஓயங்கோட கம்பெனிலேயே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்டரா இருக்கிறவங்க. உதாரணத்துக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் வந்து சேல்ஸ் மேனேஜரா இருக்காரு ஷென். ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் டைரக்டர் இருப்பாங்க, அவங்க லேடி. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் யாரெல்லாம் லேடி டைரக்டரா இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம மியாவுக்கு ஒரே ஒரு பொண்ணோட பேர் விட்டு போச்சு. அப்படியா இங்க சொல்லு அப்படிங்கிறப்போ உங்க அக்கா தான், உங்க அக்கா பேரை சேர்த்திக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன பேசுற, எங்க அக்காக்கெல்லாம் இந்த டேஸ்டே கிடையாது. ஷென் மாதிரி ஒரு ஆளையில எங்க அக்கா திரும்பி கூட பார்க்க மாட்டா. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. இன்னொன்னு மியா, நான் சொன்னது நீ சீரியஸா கேளு. அதை ஃபர்ஸ்ட் நல்லா மண்டையில ஏத்திக்கோ. ஷென் எந்த இடத்துல இருந்து எப்படி வந்தான் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நீ பிரான்ஸ்ல இருந்தப்போ கூட உன்னை அவன் பிரேக்கப் பண்ணல, நீ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் பிரேக்கப் பண்ணிருக்கான். அப்படின்னா அப்பா அவனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்கு. அதன் மூலியமாக தான் அவன் சேல்ஸ் மேனேஜர் வரைக்கும் ஆயிருக்கான் 3 வருஷத்துல. அது மட்டும் இல்லாம நீ பிரான்ஸ்ல இருந்து படிப்பு முடிச்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறமாக உனக்கும் அவனுக்கு இடையில ஏதாவது பேட்சப் ஆயிடுமோ, இன்னும் ஏன் அந்த பொண்ணு நல்லா பார்க்க வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெங் லவ் பண்ற பொண்ணு கேட்கறதுனாலதான் உன்னை வந்து அவசர அவசரம் பிரேக்கப் பண்ணிருக்கான். இன்னும் சொல்ல போனா இன்னும் நீ பிரான்ஸ்ல இருந்து வரவே இல்ல, சைனாக்கே வரலன்னு வச்சுக்கோ, இன்னும் கூட உன்னை பிரேக்கப் பண்ணிருக்க மாட்டான். உன்னையும் ஒரு சைட்ல வச்சுட்டு அந்த பொண்ணு ஒரு சைட்ல வச்சிருந்திருப்பான். அந்த பொண்ணோட ப்ரெஷர்னாலும் உன்னை பிரேக்கப்பே பண்ணிருக்கா. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு நம்ம மியாவுக்கும். இதெல்லாம் மைண்டுக்குள்ள போட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை வேற பொண்ணுனால ஷென் நம்மளை வந்து பிரேக்கப் பண்ணானா என்னன்னு தெரியல. ஆனா ஷென் நம்மளை பிரேக்கப் பண்ணதுக்கான உண்மையான காரணம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவனை வந்து ஃபுல்லா கிவ் அப் பண்ணிட்டு நம்ம லைஃபை பார்க்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம் நம்ம அப்பா கூட இருக்கணும். R&D டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதாக இருந்தா சிட்டி விட்டு வெளியே போய் தங்கிதான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்பா விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். நாம என்ன இவன் கூட செக்ரட்டரியா லைஃப் லாங்கா ஒர்க் பண்ண போறோம். ஷெங் நம்மளை ஏன் பிரேக்கப் பண்ணா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதும் அண்ட் தென் வேற ஒரு கம்பெனில R&D டிபார்ட்மெண்ட், அதாவது காஸ்மெட்டிக் கம்பெனில வேற கம்பெனில R&D டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு வேலை கிடைச்சதும் இங்கிருந்து நம்ம ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். நான் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு யாரு ஓயங். இதுல ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் உன்னைய நான் செக்ரட்டரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ லியோட சிஸ்டரை பக்காவா ஹேண்டில் பண்ண, அவனோட ஃபியான்சின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா, என்னால அவளை ஹேண்டில் பண்ண முடியல, அவளை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கறத பார்த்தேன். ஸோ ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். நீ எனக்கு செக்ரட்டரியா இருக்கேன் அப்படின்னா அவள் தேவையில்லாம நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ பாத்துப்ப. ஒன்னும் உன்னோட நலனுக்காக மட்டும் சொல்ல, இதுல என்னோட நலனும் இருக்கு, எனக்கு ஒரு ஆதாயம் இருக்கு. அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவங்க சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. எங்க லியோட சிஸ்டர் தான் நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருப்பாளே, கடைசியில பாத் டபிள்யூ உட்காந்து அந்த பொண்ணு தூங்கிட்டா இல்லையா, அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமாக தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் வந்த ஆட்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையில வந்து பிளேட் வச்சிருந்திருப்பாங்க. அலேக்கா அந்த பிளேட் எடுத்து இவர் பாக்கெட்டுக்குள்ள வச்சு அதுக்கப்புறமாக தங்கச்சி எழுப்புனா, அண்ணா நீ பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்ற. அந்த பொம்பளை உன் முன்னாடி தான் என் தலை மேல வந்துட்டு அந்த ஒயினை கொட்டினா, அப்ப கூட நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. அப்படிங்கிறப்போ இதை பாருமா, நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம். நீ அந்த பொண்ணை தேவையெல்லாம் ப்ரொவோக் பண்ண, கெட்ட வார்த்தை பேசின, எங்க அவ செடியூஸ் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு தேவையில்லாத வார்த்தையில ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ பேசின, அதுக்கு அவ பதிலடி கொடுத்தா, அதை நீ வாங்கிக்கிட்டு தான் ஆகணும், அது உனக்கு தேவைதான், அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு சரி நான் மற்ற சீன் எல்லாம் கிரியேட் பண்ணல. ஆனா நான் வந்து ஓயங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், நான் ஜப்பான் போய் படிச்சு வந்துட்டேன் அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறான். அப்படிங்கிறப்போ நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, நீ போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அந்த வாக்குறுதியை கொடுத்தான். நீ 2 வருஷம் ஜப்பான்ல இருந்தப்போ அவன் கால் பண்ணி பேசினானா, நீ வந்ததும் உன்னை பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட் வந்தானா, லவ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. அதுக்கப்புறம் உன் விருப்பம் இல்ல நீ சூசைட் பண்ணிக்க தான் செய்வேன், நான் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ணா நீ ரொம்ப மோசம், நான் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை அறுத்துக்க போறாங்க. அதுக்குள்ளதான் பிளேட் இல்லையே, அண்ணா நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மியாவோட அப்பா வந்துட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த ரூனாங்கிற பொண்ணை பத்தி தான் தெரிஞ்சதா, அவங்க எங்க தங்கியிருக்காங்க, இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சதா, அவங்களை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கும் வந்துட்டு அலைஞ்சிட்டு தான் கிடக்காரு. பட் இன்னும் என்ன ஒரு டீட்டெயிலும் ரூனாவை பத்தி தெரியல. ஆனா நம்மளுக்கு ரூனாவை காட்டுறாங்க. தாய்லாந்துல ஒரு ஜெயில இருக்காங்க. லேடிஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஜெயில ஒரு புது கைதி வருவா. அவளை மத்த பெண் கைதிகள்லாம் வந்து அடிக்கிறப்போ அந்த இடத்துல அந்த புதுசா வந்த பெண் கைதியை காப்பாத்துறது இந்த ரூனாங்கிற பொண்ணுதான். அப்படியே நம்ம மியா மாதிரி இருப்பாங்க. ஆனா என்ன ரொம்ப ரகடா இருப்பாங்க, பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. என்ன சத்தம் ஏதுன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்து கேட்கறப்ப கூட தெரியல, இந்த லேடிக்கு அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாவும், முகத்துல அந்த பயமே தெரியாது, அந்த அளவுக்கு இருப்பா ரூனா.
அதுக்கப்புறமாக அடுத்த நாள் கம்பெனிக்கு மியாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீ தான் என்னோட செக்ரட்டரி, இதை நம்ம எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும், அதனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா போய் அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் கிட்ட ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிற அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அப்படி பண்றப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டேங்கிறா மியா. என்ன ஆச்சு மியா அப்படிங்கிறதுக்கு, இல்ல இதுல யார் கூட சேர்ந்துக்கிட்டு ஷென் வந்து லவ் ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியல, அதனால என்னை விட்டுட்டான். எனக்கு இந்த பொண்ணுங்களை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ நீ அப்படி நினைக்க கூடாது, நீ எந்த தப்பும் பண்ணல, இன்னொருத்திக்காக உனக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்திருக்க, அது அவன் தப்பு, நீ போல்டா ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்க இருக்கிற அந்த லேடி டைரக்டர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றப்போ அங்க போறதுக்கு மியாக்கு தைரியமே வர்றது இல்ல. கடைசியில் அங்கேயும் கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டு சேல்ஸ் மேனேஜரான ஷென்னையும் பார்த்துடலாம், அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஷென்னால இதை ஏத்துக்க முடியல. என்னது, இவ உங்க செக்ரட்டரியா? இவ பிரான்ஸ்ல காஸ்மெட்டிக் டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருக்கா, இவ R&Dல ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு செக்ரட்டரி அப்படிங்கிறப்போ போக விடாம அமியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் அமியா கிட்ட பேசணும் அப்படிங்கிற சமயத்துல அந்த பக்கம் ஓயங்க கையை பிடிச்சிப்பாரு, விட மாட்டாரு. சென்டர்ல இருக்கிற மியாவுக்கு என் கையை விடு அப்படின்னு சொல்றப்போ ஷெங் கேட்காதனால ஷெங்கு காலையே ஒரு ஷாட்டை கொடுத்து கையை விடுவிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஓயங்க விடுறது இல்ல, ஓயங்கோட கையை கடிச்சு வச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமாக தாய்லாண்டை தான் காட்டுறாங்க. ஜெயில இருந்து ரூனா வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. ரூனா கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. ரூனா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை பார்க்க வராங்க. அப்பதான் தெரிய வருது, உங்க அம்மாவுக்கு எகெயின் எல்லாம் மறந்து போச்சுமா, மொட்டை மாடியில கொற்ற மலையில டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க. அப்படிங்கிறப்ப ரூனா போய் கூப்பிடுறா. உங்க அம்மாவுக்கு அடிக்கடி பழசெல்லாம் மறந்துருங்க, திடீர்னு ஞாபகம் வரும். ரூனாவே ரூனான்னு பேர் சொல்லி கூப்பிடாம வேற பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த வேற பேர் வேற யாரும் இல்ல, நம்ம மியாவோட பேர் தான். மியாவை ஆர்ஃபனேஜ்ல சேர்த்தப்போ ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க, ஆனா தத்தெடுத்துட்டு வந்து மியாவோட அப்பா வளர்த்தப்போ அந்த பேரை மாத்தி இருப்பாரு, அவர் வச்ச பேர் தான் மியா. தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மியா அப்படிங்கிற பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க, நம்ம வச்சுக்கலாம். ஏன் நம்ம அம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, ஏன் நம்ம பேர் வந்து நம்ம அம்மாக்கு மறந்து போயிடுது? இப்படி மறக்கிறதா இருந்தா எல்லாமே மறக்கணும் இல்லையா? அந்த பேர் மட்டும் எப்படி எல்லாத்தையும் மறக்கிறப்ப நம்ம அம்மாக்கு ஞாபகம் இருக்குன்னு ரூனாக்கு ஒண்ணுமே புரியல. ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக அப்பாவோட ஃபுட் ஸ்டாலுக்கு வந்துட்டு சாப்பிட்டு இருப்பா மியா. அந்த சமயத்துல அவங்க அப்பா கேட்பாரு, வேலையெல்லாம் எப்படிமா இருக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு. தான் செக்ரட்டரியா தான் ஓயங்க கூட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா கிட்ட மியா சொல்லியிருக்க மாட்டா. அதுக்கு பதிலாக R&D டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த கம்பெனிக்குள்ளதான் R&D டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அப்பாவை ஏமாத்திருப்பா, தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்பா கிட்ட ஷென்னை தான் தான் பிரேக்கப் பண்ணிட்டதாக மியா சொல்லியிருப்பா இல்லையா? அதனால ஷென்னை பாத்தியாமா நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல விதமா விசாரிக்கிறாங்க. இல்லப்பா, நான் ஃபுல்லா லேப்லயே இருக்கேன், நான் ஷென்னை எல்லாம் பார்க்கல, பார்க்கவும் விரும்பல, அதான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்லப்பா, ஷென்னை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. வேற விஷயம் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா கம்பெனிக்குள்ள ஒரு மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. ஷென்னும் இவங்களும் தான், அதாவது மியாவும் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கம்பெனிக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வீச்சாட்டை பார்த்துருந்துருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த பொண்ணு ஓயங்க கூட வந்துட்டு இப்போ செக்ரட்டரியா இருக்கா, என்ன எதுன்னு விசாரிக்கிறப்போ ஷென்னுக்கும் இந்த மியா பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் வர்றப்போ எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஓயங்க எப்படியும் இந்த பொண்ணு வளைச்சு போட்டுட்டா, அதனாலதான் இந்த பொண்ணு மியா ஷெங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டா, முகத்தை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியுது, பண்ற வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மியாவோட காது படவே. சரி, இது போக போக சரியாயிடும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேலைக்கு வருவா. ஓயங்க வந்து ஃபுட் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ அங்கேயும் இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த 2 லேடிஸும் காசிப் பண்ண கேட்டுக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாளா மியா. அப்போ ஃபோன் கால் வரும் ஓயங்க கிட்ட இருந்து, ஃபுட்டு வாங்கிட்டியான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி நான் இங்க தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்துவா. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். கடைசியில மியா வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இதுக்கு மேல இந்த வேலையை கண்டினியூ பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் காதிலே கேட்டுக்கிட்டு பொறுத்துட்டு வேலை செய்ய முடியாது, கிவ் அப் பண்ணி தாண்டி போய் வாழலான்னு பார்த்து இதை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பார்சல் கூட எடுத்துக்காம வந்து ஓயங்க கிட்ட சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் இங்க ஒர்க் பண்ண விரும்பல, நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துடுறேன். அப்படிங்கிற சமயத்துல நீங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண இல்லையா மியா, அதை நீ நல்லா படிச்சு பார்த்தி அப்படிங்கிறப்போ அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு எனக்கு செக்ரட்டரியா வேலைக்கு சேர முடியும், ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, கான்ட்ராக்ட்ல உனக்கு சாதகமா தான் இருக்கு, உனக்கு எப்போ வேண்டாம வேலை விட்டு நின்னுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி தான் அந்த கான்ட்ராக்ட்ல ஓயங்க சைன் வாங்கியிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த கான்ட்ராக்டை நீ தெளிவா படிச்சிருக்கணும். நீ வந்து உடனே வேலையில விட்டு போக முடியாது, குறைஞ்சது 2 வருஷம் கான்ட்ராக்ட் பேஸ்ல நீ வேலை செஞ்சுதான் தீரணும், அதுக்கப்புறம் உனக்கு வேணுமா வேண்டாங்கிற முடிவை நீ எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் மீறி நீ ரிசைன் பண்ணியே தீர்வு அப்படின்னா நீ இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டி வரும். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் டூ மச், எனக்கு ஏமாத்தி சைன் வாங்கிட்டேல, நான் ஏமாத்தி சைன் வாங்கினா நீ படிச்சு சைன் போட்டிருக்கணும்ல. அது மட்டும் இல்லாம இங்க பாருமியா, நான் உன் இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா என்ன ஒருத்தன் பிரேக்கப் பண்ணிருக்கான் வேற ஒரு பொம்பளைக்காக, கண்டிப்பா அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்திருப்பேன், அதுக்காகவா அது இருந்திருப்பேன். அப்படிங்கிறப்போ ஐயோ வீக் பாயிண்ட்டை வச்சு அடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் மியாக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக சூசைட் நாடகம் போட்டு பார்த்தா லியோட சிஸ்டர் எதுவும் வேலைக்காகல, இதுக்கப்புறம் நான் சமைச்சு அதுவும் என் கையால சமைச்சு நான் ஓயங்க மயக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
லீ வந்துட்டு ஓயங்க பாக்குறதுக்காக கம்பெனிக்கு வந்துட்டு இருப்பாங்க. இவங்களும் சமைச்சாலும் எடுத்துக்கிட்டு அண்ணா என்னை கூப்பிட்டு போன்னு வருவாங்க. கார்ல வரப்பவே வந்துட்டு லீ சொல்லுவாரு, இதை பாருமா, தேவையில்லாம நீ உன்னையே ஹர்ட் பண்ணிக்காத, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க தான் பாத்துக்கணும், காதெல்லாம் வற்புறுத்தி வர வைக்க முடியாது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் அவனை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன், ஆனா நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்து அவனுக்கு நான் வந்து இப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு அவனே காதலிப்பான் அப்படிங்கிறாங்க. சரி என்னத்தையோ பண்ணிட்டு போ, நீ ஹர்ட் ஆகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க இப்படி கரெக்டா கம்பெனிக்குள்ள வர்றப்போ கடைசியா ஃபுட் ஆர்டர் பண்ண போன இடத்துல தானே இந்த வேலையே வேண்டான்னு போலான்னு மியா இருந்திருப்பாங்க. கடைசியில இப்ப அந்த ஃபுட்டையே வாங்கிட்டு வர்றப்போ இதை வந்துட்டு லீ பார்க்க மாட்டாரு, லீயோட சிஸ்டர் பாத்துருவாங்க. அங்க நின்றுட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அண்ணா நான் வந்து ஓயங்குக்கு பிடிச்ச ஒரு காஃபி வாங்குறதுக்கு வந்து மறந்துட்டேன், நான் வாங்கிட்டு வரேன், அண்ட் தென் இந்த பாக்ஸ் என்கிட்ட கொடு, நான் சமைச்ச சாப்பாடு நானே கையால கொடுக்குறேன், நீ போ அப்படின்னு சொல்லி லீ அனுப்பிச்சிட்டு மியா வருவா. அவளை இங்கேயே வச்சு வெளுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா மியாவை அந்த இடத்துலயே வந்து பிளாக் பண்ணி ஷெங்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்கு கம்பெனிக்குள்ள வந்த, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ரூமர்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, உன் பேர் தான் கெட்டு போயிடும் அதுங்கிறதுக்கு, அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்ட, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, அம்போன்னு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண, உனக்கு என்ன ஷேங்க அப்படிங்கிறாங்க. இதை பாருமியா, உனக்கும் அந்த ஓயங்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறது எனக்கு தெரியாது, அவன் வந்து பணக்கார வீட்டு பையன் அப்படி இப்படிங்கிறதுக்கு நீ அவ்வளோலாம் ஒன்று யோசிக்காத, என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியுங்கிறப்போ, சரி எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா, நீ இந்த கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடு அப்படிங்கிறாங்க. ஏன் போகணும், என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லிடுவா. எகேன் ஷென் கம்பல் பண்றப்போ வெடிச்சிருவா மியா. நீ இங்க இருக்கிற சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லேடிஸ்க்காக தானே எவ்வளவு ஒருத்தைய பழகிட்டு தானே என்ன நீ வேண்டான்னு சொல்ற அப்படிங்கிறப்போ, என்ன வளர்ற, நான் அப்படிப்பட்டவனா, நீ அப்படிப்பட்டவன் தான்டா, அப்படிலாம் எதுக்காக பயப்படுற, நான் இங்க வேலை செஞ்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அப்புறம் தான் வருவாங்க. இங்க லீயோட சிஸ்டருக்கெல்லாம் வந்துட்டு தானே இருந்தா, இன்னும் உள்ள வர மாட்டேங்கிறான், அவ்வளவு தூரமாவா நடக்கிறா, அவ்வளவு டிஸ்டன்ஸாவா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சில மியாவும் வந்துடுறா. இங்க லீ வந்து ஓயங் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஓயங் வந்து கால் பண்ணி விசாரிப்பாங்க. பக்கத்து ஹோட்டல்ல, இந்த பில்டிங்கு கொட்டின மாதிரி இருக்கிற ஹோட்டல்ல தான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. என் செக்ரட்டரி மியாவை அனுப்பிச்சிருந்தேனே, ஃபுட் எல்லாம் பார்சல் பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கிறப்பதான் கேட்டுட்டு இருக்க லீக்கு வந்து யோசனை வருது. ஓ அப்போ இவ வந்து மியாவை பார்த்துருப்பா போல இருக்கு, அதனாலதான் அண்ணா நீ போனா அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கு நம்மள அனுப்பிச்சுட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீக்கு புரியுது. என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓயங் கிட்டதும் சொல்லாம இவர் கிளம்பி வருவாரு லீ. ஆனா அதுக்குள்ள இங்க டூ லேட். இந்த கம்பெனிக்குள்ள வர எதுக்கடி நீ ஓயங்க சீரியஸ் பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மியா வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்ல, இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் மியா மேலே கொட்டி விட்டுருவா. அப்ப அப்படியே போன அந்த ஷெங்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவளும் வந்து அதான் மியாவும் ஷெங்கை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பா. இவ பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படிதான் பண்ணுவேன், நான் ஓயங்க செடியூஸ் பண்ணிருக்கேன் தான், என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப என்ன தெரியும் என்கிட்டே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லீயோட சிஸ்டர் இன்னொரு ஃபுட் ஐட்டம் அந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே தலையில கொட்ட கரெக்டா அங்க லீ வந்துருவாரு. மியாவோட கையை பிடிச்சுக்கிட்டு தன்னோட தங்கச்சி போட்டு திட்டுவாங்க. அண்ணா நீ பேசாம இருந்தா, இவ என்ன தெரியுமா சொன்னா, இவதான் ஓயங்க செடியூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிறப்போ வாய மூடு, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பண்றியா, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மியாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மியாவை கார்ல கூப்பிட்டு வரப்போ மியாக்கு என்ன பண்றதுனே தெரியாது, பேசாம உட்காந்துருப்பா. லீக்கும் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாது. இந்த பக்கம் திடீர்னு ஹீரா வந்துட்டு என்னோட கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்க கூப்பிட்டு விடுவாங்க. என்ன ஏது அப்படிங்கிறப்போ ஒரு ஃபைலை காட்டுவாங்க. அதை படிச்சு பார்த்ததும் இப்போ எனக்கு செக்ரட்டரியா இருக்கக்கூடிய மியாவோட ஃபைலு இதுக்கா என்கிட்ட காட்டுறேன், எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படிங்கிறப்போ, அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அந்த பொண்ணு செக்ரட்டரியா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவளுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கணும், உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு செக்ரட்டரியா இருந்தா, நீ அவளை வேலை விட்டு தூக்கிட்டு எதுக்கு மியாவை வச்சிருக்க, ஏன் தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு, இதை பாருக்கா நான் சீன் எல்லாம் கிரியேட் பண்ணல, மியா நம்மளோட கம்பெனியில் R&D டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணா செலக்டும் ஆனா மியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஆனா நம்ம கம்பெனியோட R&D டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சிட்டி விட்டு வெளியே இருக்கு. அவ அங்க போய் தங்கி வேலை பார்க்கறதுல அவ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா கூட இருக்கணும்னு நினைச்சா. அண்ட் தென் எனக்கும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா என் கண்ணு முன்னுக்கு தான் ஷென் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனா, எனக்கு அந்த பொண்ணுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் பண்ண அப்படிங்கிறப்போ, இதை பாரு தேவையில்லாம கம்பெனிக்குள்ள ரூம் அதெல்லாம் பரவிட்டு இருக்கும், இது வேண்டாம், உடனே அந்த மியா பொண்ணை வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஓ என்னதே பேச ஆரம்பிச்சிட்டியா, இந்த மாதிரி சில முடிவுகளை நீயே எடுக்கிறதுனால என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ற, இந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆயிடலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்போ, ஏன்க்கா இப்படி பேசுற, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, அப்பா வேணா அவரோட அடுத்த இடத்துக்கு என்ன கொண்டு வர்ற மைண்ட் அவருக்கு இருக்கலாம், ஆனா அப்படி ஒரு மைண்ட் எனக்கு கிடையவே கிடையாது, அப்பாவோட பொசிஷன் உனக்கு தாங்க கிடைக்கணும், எனக்கு ஒண்ணுதாங்க புரியல, சின்ன பிள்ளையா நான் இருந்தப்போ அப்பா எப்பவுமே ஆஃபீஸ்ன்னு இருப்பாங்க, அம்மா தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க, எனக்குன்னு இருந்தது நீ மட்டும்தான், நீ தான் அம்மாவுக்கு அப்பாவா அப்பாவுக்கு அப்பாவா என்ன பார்த்துக்கிட்டேன், நீயும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது, ஆனா இதெல்லாம் நான் கிராஜுவேஷன் ஆகுற வரைக்கும் தான், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக ஏன்க்கா நீ மாறிட்டேன், என்ன ஏன்க்கா எதிரி மாதிரி பாக்குற, நான் என்னைக்கு ஒன்று அப்படி பார்த்தது இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு.
இந்த பக்கமாக அவங்க ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு லீ வந்துட்டு மியாவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக அந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண கொடுத்துருக்கேன், அது வர்றதுக்கு லேட் ஆகும். இங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு எது வேறு மாதிரி எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிறப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இதெல்லாம் வேண்டாம், நானே வெளியே போய் ட்ரெஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் வந்து ட்ரெஸ் கடை இருக்கும், இவங்களே வந்துட்டு நான் எனக்கான ட்ரெஸ்ஸை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் எதுவுமே தெரியாமல் இவ வருவா, யாரு லீயோட சிஸ்டர். ஓயங், நான் உனக்காக நானே சமைச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறப்போ எதுவுமே தெரியாத ஓயங்கும் சாப்பிட்ருப்பாரு. அந்த சமயத்தில் தேவையே இல்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி மாட்டிப்பா. நான் கம்பெனிக்குள்ளே உனக்காக சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர்றப்போ அந்த மியா பொண்ணை பார்த்தேன், அவள் இந்த வாட்டி என்கிட்ட போய் சொல்கிறா, வேணுமோ உனக்கு செக்ரட்டரியா உன்னை செடியூஸ் பண்ணிட்டாலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறா. அப்படிங்கிற சமயத்தில் என்ன நீ மியாவை பற்றியா அவகிட்ட தான் வம்பிழுத்தியா அப்படிங்கிறப்போ நானும் ஒன்றும் வம்பிழுக்கலப்பா, இந்த வாட்டி தப்பு என் மேலேயே கிடையாது அப்படின்னு சொல்கிற சமயத்தில் தான் இவங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அந்த வீடியோ எடுத்தாங்களே அதை வீசாட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஓயங் பார்த்துட்டு அப்படியே லீ சிஸ்டரை முறைக்கிறதுக்கு பாரு பாரு அவ உன்னை செடியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறா, உனக்கு தானே கெட்ட பேர் அப்படிங்கிறாங்க, நீ தேவையே இல்லாமல் அவளை அவமானப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க வேற ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு மியா வருவாங்க. ஏன் மியா, நான் உனக்காக நிறைய ட்ரெஸ் அங்கே செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதில் ஒன்று எடுத்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிற பிள்ளை, அதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் போட்டது கிடையாது, எனக்கு இந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. லீ வந்து அவங்க சிஸ்டர் சார்பாக மன்னிப்பு கேட்பாங்க. அட் த சேம் டைம் நான் கேட்டது மட்டும் பத்தாது, எல்லாரும் முன்னாடியும் என் தங்கச்சியும் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், அவ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ லீ அந்த விஷயத்த பண்றதுக்குள்ள ஓயங் வந்துட்டு கையோட லீயோட சிஸ்டர் கூப்பிட்டு வருவாங்க. லீக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க எங்க இருக்கீங்க ஏதுன்னு சொல்லிட்டு, எங்க ஹோட்டல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அங்கேயே கூப்பிட்டு வந்து லீயோட சிஸ்டரை மன்னிப்பு கேட்க சொல்ல, அண்ணா பாருண்ணா ஓயங் அப்படிங்கிறப்போ பாருனா கீருனாலாம் கிடையாது, ஒழுங்கா நீ அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. அவ என் மேல தலையில ஒயின் கொட்டினாலே அப்பெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்க சொன்னீங்களா, அப்போ நீ அவளை ப்ரொவோக் பண்ண, இன்னைக்கும் நீ தான் அவளை ப்ரொவோக் பண்ணியிருக்க, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, மன்னிப்பு கேளு அப்படிங்கிறப்ப நீ மன்னிப்பு கேட்கலன்னு நான் பேச மாட்டேன்னு லீயும் சொல்லிடுறாரு, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு ஓயங் சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம லீ சிஸ்டர் மன்னிப்பு கேட்கறா. ஆனா லீ சிஸ்டருக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது, மியாவை முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுவா. அதுக்கப்புறமாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க, லீயும் சொல்லுவாங்க ஓயங்கும் சொல்லுவாங்க, நாம எங்காவது வெளியே போய் சாப்பிடலாம், அப்பதான் கொஞ்சம் நம்மளுக்கு மைண்டு கிளியர் ஆகும், என்ன மியா அப்பதான் உன்னோட மூடும் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறப்போ மியாவெல்லாம் ஓகே சொல்ற மைண்ட்ல இல்ல. இவங்க ரெண்டு பேர் கூப்பிடுறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் சாப்பிடலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்க டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புக் பண்ணிட்டாரு லீ. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹீராவும் ஷெங்கும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த வீசாட்ல வந்துட்டு ஹீராவும் பார்த்துருப்பாங்க, இன்னைக்கு லாபில நடந்தது நீ பாத்தியா ஷென், இந்த அவமானத்துக்கு தான் மியா வேலையை விட்டு தூக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன், ஆனா என்னோட பேச்ச அவன் கேட்கவே மாட்டேன்றான், இப்பவே ஓயங்க பேச்சை கேட்ப இப்பெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறப்போ இதை பாரு ஹீரா, இதை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம், அவ என்ன தெரியுமா சொன்னாமியா, நான் வந்து ஓயங்க செடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கா. இப்போ இது நம்மளோட கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் தெரிய வந்தாலும் ஆப்போனன்ட்க்கு தெரிய வந்தாலும் என்ன ஆகும், அப்போ உங்க அப்பாவோட கண் பார்வையில யார் தப்பா தெரிவாங்க, ஓயங் தான், ஓயங்குக்கு பொறுப்பு இல்லை, கம்பெனியோட பேரை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க அப்பா மனசுல ஓயங்குக்கு ஒரு நல்ல மதிப்பு இல்லாம போகும். அதையும் மீறி என் பையனுக்கு தான் சேர்மேன் பொறுப்பு கொடுப்பேன்னு அவர் சொன்னா கூட கண்டிப்பா ஓட் வச்சுதான் எடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் இதை வச்சே உன் தம்பிக்கு ஓட் பண்ண மாட்டாங்க, இது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற சமயத்துல இவங்களுக்கு வந்து ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஹீராக்கு, இந்த ஷென் வந்து ஏதோ மறைமுகமா காய் நகர்த்துறான், இந்த அளவுக்கு கன்னிங்கா இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு தோன்றதில்ல, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு அவன் சப்போர்ட்டிங்கா இருக்கான், இந்த கம்பெனிக்கு நாம தான் சேர்மேன் ஆகணும், நம்ம லவ்வர் ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் புள்ளையும் அப்படிதான் பேசும், ஹீரோ இந்த கம்பெனிக்காக நீ நிறைய உழைச்சிருக்க, உனக்கு தான் எல்லா பொறுப்பும் பதவியும் கிடைக்கணும், அதுக்கு நீ தான் டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசுவான். பேஸ்மெண்ட்ல இவங்க 3 பேரும் வந்துட்டாங்க. காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கிறப்போ இவங்க அக்காவோட கார் நம்பர் வந்துட்டு எங்களுக்கு தெரியும். அதை பார்த்ததும் அக்கா இங்க தான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால இல்ல இந்த ரெஸ்டாரண்ட் வேண்டாம், எனக்கு என்னமோ இன்னைக்கு இங்க சாப்பிடக்கூடாதுன்னு தோணுது அப்படிங்கிறப்போ நீ கேப்பாரிட்டி அதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்லடா, நான் வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேனே. இல்லை நீ புரிஞ்சுக்கோ, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ நீ பிடிவாத கார, சரி இரு, இது மரியாதையா இருக்காது, ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவரையும் போய் பார்த்து நானே வந்து டேபிளை கேன்சல் பண்ணிட்டு வரேன்ட்டு வர்றப்போ ஹீராவும் ஜென்னும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத மிஸ்டர் லீ பார்த்துடுறாரு.